ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கால் வந்து கட் ஆக்கி விட்டுருச்சு. இது மூணாவதாக போட வேண்டியதாகிடுச்சு. பார்ட் 3 போடுறோம். சரியா, வேறு வழி இல்லை. ஸோ இது மட்டும் கடன்னு நான் போட்டு கிளம்புறேன். சரியா, சாம்சங்கில் M51 5000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் V30 செம்மையாக இருக்குது மொபைலு. எந்த இஷ்யூமே கிடையாது. 8GB ரேமு 256 இல்லை 8GB ரேமு 128. விவோ V30 17,500 நல்லா இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. பஸ் தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 17 நினைக்கிறேன் 4000 போட்டிருக்காரு. ஆனால் பயங்கர டிஸ்பிளே சேஞ்சு, ஏகப்பட்ட ஃபால்ட்டு போல் இருக்கேன். பாருப்பா, இதா பேக் டோர் உடஞ்சே போயிருக்கு. ரெண்டாவது டிஸ்பிளே மாற்றிருக்கு. விலை வந்து 4000 போட்டிருக்காரு. சரியா, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, நம்ம இது இல்லை. அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S20 FE. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் உடஞ்சிருக்கு. ஒரிஜினல் டிஸ்பிளே தான். 8128 5G மொபைலு 8500. இது ஓப்போ ரெனோ 4 ப்ரோ 5G மொபைல் கிடையாது, 4G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. சார்ஜ் இல்லை. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 4000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்காக தான் விற்கிறாப்புல. இதோட விலை வந்து 6500, அதாவது 6500. இது வந்து ஃபோல்டு சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 1. ஃப்ரண்டில் தான் டிஸ்பிளே ஒர்க் ஆகும். அது வந்து கூட நீங்கள் வந்து மெனு போயிட்டு கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணி அது என்னென்னமோ பண்ணும். அது பண்ணால் தான் மெனு வரும். இது என்னப்பா ஆன் ஆகலையா? இந்த சார்ஜ் ஏறுதுங்க, சார்ஜ் ஏறுது. இது சாம்சங் S22 அல்ட்ரா 21,000 தரேன்றாரு. பாருங்கள், 12256. டிஸ்பிளே சேஞ்சுடு, பேக் டோர் சேஞ்ச் இதாக இருக்குது. பேனா வேறு மிஸ்ஸிங்கு. சரி, அவ்வளோ இஷ்யூ இருக்குது. 21,000. இது வந்து விவோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சின்ன மொபைல் தான். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது Y20 வரும். 4000 இது வந்து OnePlusல வந்து 11R 8128. பேக் டோர் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500. நெக்ஸ்ட் வந்து 7000 இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் 50 ஃபியூஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000, 12,000 ருபீஸு. இது வந்து ஆல்ரெடி சோல்டு. இது முடிஞ்சிச்சு. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா முடிஞ்சிச்சு, சோல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 10. இது ஓப்போ ரெனோ 10 10,500, 8128. மொபைல் நல்லா தான் இருக்குது. செகண்ட்ஸாக இருக்குது, ரொம்ப செகண்ட்ஸாக தான் இருக்குது. பவுச் அடையாளம்லாம் நிறையா இருக்குது. 10,500, 10,500. இது S20 FE. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்ணாடி உடஞ்சிருக்கு. 5G மொபைல் தான் இது. 8,500. இதுவும் கண்ணாடி உடஞ்சது தான். 8,500. 5G மொபைல் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல இது எம்ஐ அதாவது எம்ஐயில் 14 சிபின்னு சொல்லுவோம். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256. ரேம் வந்து 12 8 தெரில. இருங்க பார்ப்போம். ஆ 8GB ரேமு 256. 21,000. மொபைல் புதுசாக இருக்குங்க. பளிச்சுன்னு இருக்குது, புதுசாகவும் இருக்குது. இது ஐஃபோனில் வந்து 15. இது ஐஃபோன் 15 44,000 தரோம். பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு தெரியல. பேக் டோர் சேஞ்ச் பண்ணதே வந்து நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ கஷ்டம் வேறு கடையிலலாம் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 128 44,000 போட்டிருக்காங்களா. ஜிபி வந்து 128 தான் இது. சரியா, பேட்ரி தான் மெயினாக பார்க்கணும். 85%. சைக்கிள் கவுண்ட் வந்து 778. ஸோ 256 ஜிபி. நான் 128ன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஐஃபோன் 15 256
பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 88, சைக்கிள் கவுண்ட் வந்து 77, அதாவது 775. சரியா, இதுதான் அதோட சைக்கிள் கவுண்டு. மொபைல் தரமாக தான் இருக்குது, இஷ்யூ எதுவும் இல்லை, ரஃப் யூஸ்க்கு வாங்கிக்கலாம். 44,000 இது iPhone 15. இது வந்து விவோவில் வந்து பார்த்திங்கன்னா 39 ஆகுது. இது என்ன மாடல்ப்பா விவோவில்? விவோ V29. விவோ V29 பஸ் இது. வாரண்டி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஒன்லி மொபைல் இது. ஸோ ஜிபி வந்து 8,128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000, 16,000 இது. இது வந்து S20, இது வந்து S21 FE. சரியா, இதில் ஒரு கோடு, 2 கோடு இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓரத்தில் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒரு கோடு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சின்னதாக வேறு எங்கேயும் சின்ன கோடு ஏதோ தெரியுதாப்பா? ஏன்னா இது வரைக்கும் ஒரு 2 கோடு தான் தெரியுது, அதுவும் ஓரத்தில். இந்த ஓரத்தில் ஒரு கோடு விட்டு தான் வருது, 2 கோடு தான், வேறு எந்த கோடும் தெரியலல்ல. விலை வந்து 10,000 சொல்லியிருக்காப்புல. 5G மொபைல். ஏன் இவ்வளோ சொல்கிறாருன்னா, மொபைல் நல்லா புதுசாக இருக்கிறனால அந்த ரேட் சொல்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். ஆனால் பேக் டோர் சேஞ்சாப்பா, சேஞ்ச் மாதிரி தான் தெரியுது. பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, தனியாக வேறு வருதா? சரி, ஓகே. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 போட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலு S10 4G தான். இதெல்லாம் 4G தானே இது. 9,500 போட்டிருக்காப்புல. விலை கூட தான் இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட வருது. ஆனால் மொபைல் வந்து வாண்டட் மொபைல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷன்னா சேர்த்து வைப்பாங்க சில பேர். செம ஸ்பீடாக இருக்கும். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128, 9,500 சொல்கிறாப்புல. S10 இது, சாம்சங் S10. கூகுள் பிக்சல் 6. சரியா, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 9,000 இது, 9,000 இது. OnePlus Nord 2 இது, ஸ்பெஷல் எடிஷன். டிஸ்பிளே மட்டும் சேஞ்சு, 7,500. இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா 3,500 இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2GB RAM, 32GB. இது சின்ன டேப் தான், பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாடல்? இது போக்கோ தானே இது? ஆமாம், போக்கோவில் வந்து போக்கோ X3 ப்ரோ. சரியா, இது 8,128. 5G இது 4G தான். 3,800, 3,800. இது OnePlus 10 ப்ரோ 8,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13, 256 GB. மொபைல் சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபிங்க, 85%. எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. 26,500, 26,500. OnePlusல வந்து 12,000, அது 9R. இது பாருங்க, OnePlus 9R 12,500. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இது ஜிபி வந்து 8,128, 12,000 தான் இது. 8,128, 12,000. இது 12,500 ஒன்று போட்டோம். ஸோ அது சோல்ட் ஆயிடுச்சு. இது 12,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 500 தான் டிஃப்ரெண்ட் போல் இருக்குது. 8 to 250. இது என்ன இது ஜிபி எத்தனை பாரு? 8,128. OnePlus 9R. இது ஆல்ரெடி சோல்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8 இது. 8,128, 12,000. இது விவோவில் வந்து OnePlus Nord CE2 வந்து 11,500. இது விவோ V29, 12,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. சரிங்களா, அவ்வளோதான் இதோட வேல்யூ. முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு போட்டோம். ஸோ இடையில ஃபோன் வந்தனால இப்போ வந்து ஒரு வீடியோ திரும்ப போட வேண்டியதாகிடுச்சு. 3 பார்ட் ஆக்கிட்டோம், இல்லாட்டி 2 பார்ட்லேயே முடிச்சிருப்போம். சரிங்களா, பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் இந்த மொபைல்லாம் எடுத்து அடிக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக அந்த அஜித் குமார் மேட்டரை பற்றி நான் சொல்கிறேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா,
காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை வந்து அடிக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிக்கிற ரைட்ஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மன உளைச்சல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சம்பவம் நடந்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாப் கட்டுன்னு ஒன்று கட்டுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருடன், பிக் பாக்கெட்டு, அண்டா திருடன், குண்டா திருடன், இந்த மாதிரி திருடுற பசங்களை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாப் கட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் எப்படின்னா, நம்மளை முட்டி போட வச்சு அந்த காலையும் கையையும் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, நடுவில் மூங்கில் இருக்குல்ல, ஒரு 8 அடி மூங்கிலை கொண்டு வந்து நமக்கு காலுக்கும் கைக்கும் நடுவில், அந்த கட்டப்பட்ட நடுவில் அதை மாட்டிட்டு அப்படியே மனுஷனை அப்படியே அந்த மூங்கிலை தூக்கி ஒரு ட்ரம்மு வந்து சமமான ட்ரம்மில் உட்கார நிப்பாட்டுவாங்க. 2 பக்கம் ட்ரம்மை வச்சு அந்த மூங்கிலை நிப்பாட்டிட்டு பெடல்ஸ்லேயே மிதிப்பாங்க. பெடல்ஸ்லேயே மிதிச்சிட்டா 3 ரவுண்டு அவன் சுற்றி வருவான். சுற்றி வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, அவன் கால்லையே அடிப்பாங்க. காலில் அடித்தோன்னா திரும்ப ஒரு வாட்டி அதே மாதிரி 3 ரவுண்டு சுற்றி விடுவாங்க பெட்டக்ஸில் மிதித்து. திரும்ப வந்து காலில் எங்கே அடிப்பாங்கன்னா உள்ளங்காலில் அடிப்பாங்க. சரிங்களா, உள்ளங்காலில் அடிப்பாங்க. அவன் திரும்ப ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் சுற்றி வருவான், திரும்ப அடிப்பாங்க. இது மாதிரி வந்து 3 வாட்டி பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிபடுறான்ல அந்த அதான் சந்தேகப்படுற நபர், அவன் வந்து பார்த்திங்கன்னா கற்றுவான். மரண ஓலம், அது பயங்கரமாக இருக்கும். அது யாரும் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் அது. சரியா, அப்படி ஒரு கற்றுவாங்க. கற்றுன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த 3 ரவுண்டு போனோன்னே நல்ல அனுபவம் உள்ள போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள இறக்கி விட்டுட்டு தண்ணி கேட்பாங்க. அந்த அடி வாங்கின நபர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டு தண்ணி கேட்பார். இவங்க தண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே அவர் ஹார்ட் வெடித்து செத்துருவார். சரியா, தண்ணி கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்காக செய்கிற ஒரு நிகழ்வு தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனிதத்தன்மையே இல்லாத ஒரு செயல். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருடர்களுக்கும் இந்த கொலைகாரங்க கிட்டலாம் இந்த வேலை பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் திருடுறவனை தான் நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நான் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு இதில் வந்து தப்பிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. சார் நான் திருடனே இல்லை, அவன் திருடவே இல்லைன்னா கூட அவன் வந்து திருட்டை ஒத்துக்குவான். ஐயா நான் தான் ஏன் திருடினேன், இங்கே வச்சுருக்கேன், அங்கே வச்சுருக்கேன், எதையோ ஒன்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த சம்பவத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லாக்அப் டெத்து நடக்கும். சரியா, அதில் வந்து மேக்ஸிமம் வந்து 10ல் 2 பேர் எவனாவது ஒருத்தர் செத்துருவான். 10 அது மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்றது காரணம் இப்போல்லாம் கம்மி. இப்போ சென்னையிலலாம் அந்த மாதிரி செய்கிறதில்ல, நம்ம தெரிஞ்சு கேள்விப்பட்டது. ஆரம்பத்தில் நானே கண் கூட பார்த்துருக்கேன். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதெல்லாம் மனித உரிமை கழகத்தில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக ஒருத்தனை அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலோ, உயர் அதிகாரிகளோட மன அழுத அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலோ அவங்க நேராக அணுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ்மட்டத்தில் உள்ள காவலர்களை தான். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை விசாரிக்கிறாங்க. விசாரணைன்னும் போது அந்த மாதிரி அடித்தா அவங்க கண்டிப்பாக உண்மையை சொல்லுவான்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. கண்டிப்பாக அதில் ஒருத்தர் 2 பேர் இறந்துடுறான். 100ல் ஒருத்தர் 2 பேர், இல்லை 50ல் ஒருத்தர் 2 பேர். இப்போவே கூடாங்குளத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மைனா கூடாங்குளமாக அது ஏதோ ஒரு கொரோனா டைமில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அநியாயமாக அப்பா அம்மா 2 பேர் இறந்து போனாங்க, அடித்தே கொண்டுட்டாங்க ஸ்டேஷனில். இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு விடை தெரியல. அதில் வந்து லாக்அப் ஜெயிலுக்கு போனவங்க போலீஸ் அதிகாரிலாம் கூட வெளியே வந்துட்டாங்க. அவங்களோட பணியை கூட தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது சட்டம் கடுமையாக இருக்கணுங்க. ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த அளவுக்கு நடந்து ஒரு மனிதனை கொன்னுட்டார்னா அவருக்கும் வந்து கொலை குற்றவாளி ஆக்கி அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனைன்னு அறிவிக்கணும். அப்போ தான் அந்த சம்பவம் வந்து அடுத்தடுத்து நடக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் இப்படியே சொல்கிறேன், போலீஸ் காவலர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அதாவது கிரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா போதையில் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு அனுபவம் இருக்குது. நமக்கும் வந்து எல்லாமே கேள்விப்பட்டது
ஸோ சரியா, பழகுற பழக்கங்கள் வச்சு தெரியும். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது மாதிரி பண்ணும்போது ஆரம்பத்துலேயே வந்து இதெல்லாம் முளையிலேயே கிள்ளணும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஞ்ஞானம் இவ்வளோ இது ஆகி போய் கூட இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பையன் வந்து நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சுல்ல அந்த இடத்துல. சரியா, ஒரு காவலர்களால் அந்த கண்டிப்பாக ஒரு உயிர் போயிடுச்சு அது. சரியா, அது வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் நடந்த அந்த குற்றவாளிகளுக்கு அந்த காவல்துறை உயர் அதிகாரிக்கு தான் இந்த ஒட்டுமொத்த தண்டனையும் போய் சேரணும். அதாவது A1ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 5 காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவருக்கு ஒருத்தர் ஆர்டர் போட்டிருப்பார்ல, அவருக்கு தான் வந்து A1 பொசிஷன் கொடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்கணுன்றது தான் பெரும்பாலான மக்களோட கருத்தாக இருக்குது. சரியா, கோயம்பேடு பஸ்ஸில் போப்பா, பஸ்ஸில் போ, இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, 2 பக்கம் போனாலும் போகலாம். இந்த பக்கம் போ பஸ்ட்டு. எங்கப்பா என் செருப்பை காணோம். எதுக்குன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்கூடா நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் இதெல்லாம். ஒருத்தன் அண்டா திருடன் குண்டா திருடனை போட்டு இந்த மாதிரி பண்ணி உயிரை இழக்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி ஒரு கோடி கணக்கில் கொள்ளை அடிச்சுட்டு நாட்டு மக்களோட பணத்தை திருடிட்டு ஒரு எம்எல்ஏ MP மந்திரி இவங்களெல்லாம் இவங்க வந்து கை வைக்க முடியுமா சொல்லுங்கள்? அட்லீஸ்ட் ஒரு அறையாவது அறைய முடியுமா? அதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வலியவனை எளியவன் அடிக்கிறான்றது இன்னும் வந்து நம்ம வந்து கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் மாறணும் பஸ் இதெல்லாம். ஸோ ஓகே, இதோட குட் நைட் முடிச்சிடுறேன். சரியா, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் பர்மா பஜார்லேயே. கிளம்புறோம்.